ஹே கியூடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, மியான்ற ஒரு பொண்ணோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அவளை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. இது வந்து இதை வச்சு தான் ஒரு ஸ்டோரி. என்ன இது பாருங்கள், கொல்லாஜ் ஆர்ட். இது வந்து tear the different kinds of paper into various shapes or strips, arrange and paste them here to create a collage art கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பரை வச்சு நம்ம வந்து அதை டேர் பண்ணி ஒரு ஷேப்க்கு வந்து கொண்டு வரணும், அதை பேஸ்ட் பண்ணணும் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இதை வச்சு ஒரு ஸ்டோரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வச்சு நான் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறமேட்டு நானே என்னோடய மூளையெல்லாம் கசக்கி நான் வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஃப்ளார்ஸு, க்ளவுட்ஸு, அப்புறம் ஒரு ஹவுஸு, க்ரோ, அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் பண்ணிட்டேன் எப்படியோ. இது என்னென்னா, ஒரு ஸ்கூலில் வந்து கதைக்கு போயிடலாம் வாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்பர் வச்சு ஒரு கொலாஜ் ஆர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறான்னா, தனியாக உட்காந்து சோகமாக அழுதுட்ருக்கா. அப்போ தான் டீச்சர் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ தனியாக உட்காந்துட்டு அழுதுட்ருக்க செய்யாமல் அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்கிறா, என்கிட்ட வந்து நான் எது செஞ்சாலும் அது வந்து கிழிஞ்சு போயிடுது, அது ஒன்றாவே பேப்பர் கிழிறதுலாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. டீச்சர் வந்து அதை வந்து நீ உன்னால் முடியும், நீ முயற்சி பண்ணனா உன்னால் அதை ஒட்ட வச்சு ஒரு இது கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணுறாங்க, மியாவை. அதுக்கப்புறமேட்டு தான் அவள் வந்து ஓகே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான பட்டர்ஃப்ளை செஞ்சு ஒரு இது கொலாஜ் ஆர்ட் வந்து கொண்டு வந்துட்டா. எல்லோரும் அவளை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்களா. ஆனால் வந்து இவன் மட்டும் அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை அந்த கிழிஞ்ச பேப்பர்லேயே அழகாக ஒட்டி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கா. அதே மாதிரி செஞ்சாலாம். அதனால் எல்லோரும் கிளாஸில் இருக்க எல்லோரும் அவளுக்கு கை தட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், தனக்கு முடியாது, இதை செய்ய முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தானா அவளால் அதை கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியாது. அவள் வந்து முயற்சி செஞ்சனால மட்டும்தான் அவளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் வந்து முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதை நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரீம் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.